வணக்கம் நண்பர்களே. பாஜக வேட்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்க விரும்புகிறேன். எச்சரிக்கைனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்றது. எச்சரிக்கைனா நான் ஒன்றும் மிரட்டல் விடலை, ஜாக்கிரதையாக இருந்துக்கேன். என்ன, அண்ணாமலை ஒருவேளை அவர் இந்த தேர்தலில் போட்டியிடலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ போட்டியிடலைன்னு சொல்லிட்டாரு, அதிலே உறுதியாக இருக்கார் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அது என்ன ஆபத்து உங்களுக்கு அப்படின்னா, ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டே தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த கட்சியை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த மனுஷன் தான் இந்த அண்ணாமலை. அண்ணாமலை நற்பணி இயக்கம் திருநெல்வேலியில் இருக்கா இல்லையா? பணக்குடியில் திருநெல்வேலியில் கூட்டம் போட்டு அது பகிரங்கமாக எல்லா வலைதளங்களையும் பிரபல பத்திரிகையினுடைய வலைதளங்களையும் வந்துச்சா இல்லையா? அப்போ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதை சொன்னால் நிறைய பேர் நம்புறது கஷ்டமாக இருக்கும். அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவர் கட்சிக்காக உழைப்பவர் என்றால் யாராவது ஒருவர் இப்படி ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன அன்னைக்கே புடவையில் தட்டி பேசாமறான்னு சொல்லியிருக்கணும். என் மேலே நீ அபிமானியாக இருந்தால் நீ பாஜக கூட்டு போடுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் அதை வளர்த்தவர். இவர் இப்போ என்ன பண்ணுவார், எனக்கு சீட்டு கிடைக்காம பண்ணிட்டீங்களா? ஏன்னா இப்போ சீட்டு கிடைக்கலைங்கிறது தான் அவர் நிற்காமல் இருக்கிற காரணம் மொழி. அவர் ஒன்றும் போட்டியிடக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அவர் நினைக்கிற தொகுதிகள் அங்கேருந்து ஒதுக்கப்படலை எங்கள் என்டிஏ கூட்டணியில். அதுக்கு அவர் இபிஎஸ் தான் காரணம் நினச்சிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ணுவார், நான் அந்த ஆரம்பத்தில் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். பாஜக வேட்பாளர்கள் மட்டுமில்லை, என்டிஏ வேட்பாளர்கள்னு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அண்ணாமலையினுடைய நற்பணி மன்றம் இருக்குது, அண்ணாமலை நற்பணி இயக்கம் இருக்குது. அது அவங்க துரந்தர் மாதிரி, துரந்தர்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? பைசன்கில் ஊடுருவி போய் அங்கே இருக்கிற அரசியலை அங்கே இருக்கிற கேங்ஸ்டர்ஸ்லாம் காலி பண்ணுறது. அந்த மாதிரி இன்னொரு துரந்தர் தான் இந்த அண்ணாமலை. இவர் என்டிஏக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, இப்போ என்டிஏக்குள்ளே உட்காந்துருக்கார். இவர் என்னெல்லாம் செய்ய போகிறான்னு மட்டும் பாருங்கள். இவருடைய உள்ளடி வேலையினால் அதிமுக, பாஜக மற்றும் அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்க கூட்டணி வேட்பாளர்கள்லாம் தோற்கும் நிலை கூட ஏற்படும். காரணம், இவர் ஒரு ரகசிய துரந்தர். வேற எங்கேருந்து வரல, உள்கட்சிக்குள்ளே இருக்கிற துரந்தர் இவர். நான் ஒன்றும் அதிகபட்சமாக சொல்லலை. அப்படி நான் சொல்கிறதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணாமலை நற்பணி இயக்கம் என்ற அமைப்பை கலைத்து விடுங்கள் அவர் ஒரு அறிக்கை விட சொல்லுங்கள் பார்ப்போம். செய்ய மாட்டார். அவர் நோக்கமே வேறு. செய்ய மாட்டார். நீங்கள் விட சொல்லுங்களேன். இன்ன வரைக்கும் இருக்கா இல்லையா? நான் இல்லாத பற்றி பேசலை, இருக்கிறது தான் சொல்கிறேன். அதனால் அண்ணாமலை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர் தேர்தலில் போட்டியிடலைன்னா இந்த காயம்பட்ட புலி மாதிரி எங்கடா திரும்ப அடிக்கலாம்ன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். அவர் வேட்பாளருக்கு தகுதியும் இல்லாத மனிதர், அது வேறு விஷயம். பாஜகவிற்கு இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு